ட்ரேடர்ஸ் குட் மார்னிங். என் பேர் சின்ன கிரவுண்ட் டைரக்டர் இருக்கிறேன். நார்மலாக உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ஹாரிஜென்டல் மோடில் வச்சுங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு டிவி பார்க்கும்போது மொபைலில் வீடியோ பார்க்கும்போது எப்படியெல்லாம் மாற்றி வைப்பீங்களோ அது போல் வச்சுனாக்கா ஸ்க்ரீன் பெருசாக தெரியும். அப்போது கண்ணுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? காமனாக வந்து நம்ம வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருள் நிறைய பொருள் வாங்குறோம். நாம் சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட்டு, பவுடர், டாய்லெட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், கிச்சன் ஆயில், பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, டீ, காபி, சென்ட் ஸ்ப்ரே. ஸோ அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு காலையில இருந்து நைட்டு தூங்க தட்டும் நிறைய பொருள் தேவைப்படுது. இதெல்லாம் கூட தான் நம்ம ஓனாக ரெடி பண்ணிக்கிறது இல்லை. ஸோ நம்ம வீட்டு பக்கத்துல இல்லை பஜார்ல நம்ம எங்கே போகிறோமோ நம்மளுக்கு எங்கே கன்வீனியன்ட் இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம பொருளை வாங்குறோம். அப்படி அந்த பொருள் வாங்குறது மூலமா நம்மளுக்கு எதுவான பெனிஃபிட்ஸ் வருதுன்னாக்கா வரதே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த பொருள்ல இருந்து பெனிஃபிட் மட்டும் கிடையாது, அதுல குவாலிட்டி கூட சரியா இருக்கிறது இல்லை. ஸோ நம்மளுக்கு அந்த குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால காரணம் வந்து நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ அதிகமாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலாக கிச்சன் ஆயில் எடுத்துப்பேன். கிச்சன் ஆயில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த கிச்சன் ஆயில் மூலமாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் 75% டிசீஸை உருவாக்குது. ஸோ அதனால தான் நம்ம கம்பெனி ஒரு மனிதன் ஆரோக்கியம் இருக்கணும்னாக்கா அவன் சாப்பாடுற சாப்பாடு, சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணி, அதோட கலந்து அவன் யூஸ் பண்ணுற பொருள், இந்த நாலுமே குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு ஆரோக்கியம் இருக்க முடியும், இல்லைன்னா இல்லை. ஸோ அதுபோல் ஆரோக்கியம் தரக்கூடிய பொருளை தான் நம்ம கம்பெனி குட் குவாலிட்டி என்ற பேரில் நம்மளுக்கு தந்திருக்குது. ஸோ இது மூலமா பார்க்கும்போது நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் எப்படின்னாக்கா நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பிஸ்னஸை நம்ம டேக்கப் பண்ணுறோங்கன்னா இந்த பிஸ்னஸுக்கு டேக்கப் பண்ணுறது மூல காரணம் வந்து இந்த இடத்துல இருக்கிற பொருள் மட்டும்தான். ஸோ லைஃப் சேஞ்சிங் ப்ராஃபிட் இருக்கு இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாத குவாலிட்டின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, நம்ம நாட்டு பொருள் வெளிநாட்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இடத்துல குவாலிட்டி இருக்கு. இன்டர்நேஷனல் குவாலிட்டின்னு சொல்ல வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்ம இந்தியாவில் எந்த ஒரு பொருளை பார்த்து நாம மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு துபாய்க்காரன் யூஸ் பண்ணோம்னாக்கா அவன் இதே பொருள் யூஸ் பண்ண கிடையாது. அவனுக்கு வேற குவாலிட்டி, யூஎஸ்ஏல வேற குவாலிட்டி. ஆனா இன்னைக்கு நாம யூஸ் பண்ற அதே சோப்பு, நாம யூஸ் பண்ற அதே ஷாம்பு தான் இன்னைக்கு துபாயில் இருக்கிற அந்த மக்கள் யூஸ் பண்றாங்க, வெளிநாட்டில் இருக்கிற அந்த மக்கள் யூஸ் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு குவாலிட்டியா பாருங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொருள் எல்லா பொருளையும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் ஹெல்த் ஓரியன்ட் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ். காஸ்ட் அதிகம் கிடையாது, அதே சமயம் கம்மியும் கிடையாது. ஸோ ஒரு பொருளோட குவாலிட்டி என்ன இருக்கோ அந்த பொருளோட குவாலிட்டி தக்கன பல ப்ரைஸ் வச்சிருக்கிறாங்க. எக்ஸலண்ட் லீடர்ஸ். ஸோ இங்கே இன்னொன்று பார்க்கலாம், நம்ம கம்பெனியில் நிறைய ஆஃபருங்க இருக்குது. அதில் 1 or 2 ஆஃபர் மட்டும் தான் இந்த இடத்துல நான் சொல்லிட்டு விரும்புகிறேன். ஏன்னா கம்பெனி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு டேட்டில் ஆஃபருக்கு தந்து இருக்கு. இப்போ பார்த்தீங்களா, 2ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ரீபர்ச்சேஸ் ஆஃபர்ன்ட்டு, அதே சமயம் 18ஆம் தேதி வரைக்கும் 14ஆம் தேதி சிஎன்சி ஆஃபர், 18ஆம் தேதி ரீபர்ச்சேஸ் ஆஃபர், அப்புறம் வந்து டபுள் பி ஆஃபர், 25% டிஸ்கவுண்ட் ஆஃபர், 50% டிஸ்கவுண்ட் ஆஃபர், லாஸ்ட் மினிட்ல நம்மளோட மோட்டிவேட்டடுக்காக ஸோ ஆஃபருங்க பயங்கரமாக விட்டுன்னு இருக்கிறாங்களா. அதில் பார்த்தோம்னா நீங்கள் ரீபர்ச்சேஸ், அக்ரி ஆஃபர், சிஎன்சி ஆஃபர், எக்ஸ்ட்ரா பி பெனிஃபிட் ஆஃபர், அப்புறம் ஸ்லிம் பாசிபிள் என்ற ஆஃபருங்க, பியூட்டி கேர்ல ஆஃபர், நிறைய ஆஃபருங்க விட்டு இருக்கிறாங்களா. இந்த ஆஃபரை தான் நம்ம யூஸ் பண்ணி போகிறோம் லீடர்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு ப்ராஃபிட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 10%லேருந்து 20% ப்ராஃபிட் தர்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சமயத்தில் நம்ம இப்படி நம்ம வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருள் ஒரு 3000 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய்க்கு பொருள் வாங்குறதா வச்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக தேவைப்படும். காமனாக இந்த செலவுன்றது வந்து அவங்க வீட்டில் இருக்கிற பர்சன்ஸ், அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய வருமானம் டிபெண்ட் வச்சு தான் அந்த செலவுன்றது இருக்கும். ஸோ அப்படி செலவுன்றது ஒரு வீட்டில் ஒரு 2லேருந்து 3 பேர் இருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு 15,000 ரூபாய் மாதம் வருமானம் வரக்கூடிய நபராக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 3500 ரூபாய்க்கு பொருள் வாங்குறது ரெடியாக இருக்கிறாங்க. அப்படி 3500 ரூபாய் குறைஞ்சபட்சம் பொருள் வாங்கும் போது அவங்க வீட்டுக்கு 10% நம்ம கம்பெனி ஆஃபர்ல கிடைச்சா 350 ரூபாய் ப்ராஃபிட், இல்ல 20% கிடைச்சா 700 ரூபாய் ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல டோட்டலா எல்லா பொருளுமே ஆர்கானிக் வேலை ரெடி பண்ண பொருள் தான். ஸோ கெமிக்கல் பேஸ்டு கிடையாது. ஓகேவா? ஸோ நேச்சுரலா ரெடி பண்ண பொருள் தான். அப்படி ரீபர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 3000 ரூபாய் இங்கே 100 பி கால்குலேஷன் பண்றோம் நம்ம சிஎன்சி ஆஃபர்ல. அப்படி 100 பி கால்குலேஷன் பண்ணும்போது ஸோ ஹெல்த்லையும் பர்சனல் குட்ஸ் ப்ராடக்ட்லையும் இது ரெண்டும் கம்பைன் பண்ணி வாங்கும்போது ஒரு 3000 ரூபாயிலிருந்து 3200 வரைக்கும் 100 பி வருது நம்மளுக்கு. ஸோ நான் நார்மலாக 3000 ரூபாய் போட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அப்படி 10% ப்ராடக்ட் ஃப்ரீவா 300 ரூபாய் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே சமயம் நாம இப்படி இந்த இடத்துல நம்ம பொருள் வாங்கும்போது நம்மளுக்கு பிவி தராங்க. அந்த பிவி மூலமா ஒவ்வொரு லெவலும் நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம். ஸோ எந்தெந்த லெவலில் எவ்வளோ பெனிஃபிட் வருன்ற ஒரு ஸ்லைடு மட்டும் தான் இது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சோப்பு வாங்கினாலையும் 5% என்டர் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம வாங்கக்கூடிய மாதம் 100 பிவி. இந்த 100 பிவிக்கு நம்ம 5% இருக்கும்போது நமக்கு ரிட்டர்னா வரக்கூடிய பெனிஃபிட் எவ்வளோ? நம்மளோட போனஸ் 90 ரூபாய் லீடர்ஸ், 90 rupees.
சப்போஸ் அப்படி வாங்க 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 நம்ம எப்ப 600 பிவி கிராஸ் ஆகிறோமோ அந்த இடத்துல நம்மளுக்கு 8% கம்பெனி போனஸா தருது. ஸோ சேம் வேல்யூ அமௌண்ட் தான் நம்ம வாங்க போறோம் 100 பிவி. ஸோ இந்த இடத்துல நம்ம வரக்கூடிய பெனிஃபிட் ₹144. அப்படி நம்ம தொடர்ச்சி அந்த பொருள் வாங்க வாங்க ஸோ அந்த 600 பிவில இருந்து 2400 பிவி கண்டிப்பா கிராஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு 12% நம்ம கம்பெனி போனஸா தரும்போது நம்மளுக்கு வரக்கூடிய அந்த மாதம் பெனிஃபிட் ₹216. அப்படி 16% இருக்கும்போது நம்மளுக்கு ஸோ ₹288. ஸோ இந்த இடத்துல ஒரு பியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் சேம் அமௌண்ட் தான் நம்மளோட செலவில் இருக்க போகுது. ஆனா வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா ₹90 ₹144, அங்கிருந்து ₹214, அங்கிருந்து ₹288 டச் பண்ணிருக்கணும். எவ்வளவு கிரேட்டா பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம கிளியரா பார்ப்போம். மாதம் ஒரு ₹3000 பொருள் வாங்குறோம். அப்படி ₹3000 பொருள் வாங்கும்போது நம்ம கம்பெனி ஸோ நம்மளுக்கு 20% டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல ₹600 நம்மளுக்கு கம்மியா தருதுங்க. அப்படி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹3600 பொருளை மட்டும்தான் நம்ம ₹3000 பே பண்ணி வாங்க போறோம். ஆனா அதே வெளி மார்க்கெட்ல எம்ஆர்பி ரேட் ₹3600 இருந்தா நம்ம அந்த ₹3600 பொருளை தரோம், அமௌண்ட் தரோம். ஆனா இந்த இடத்துல அதே ₹3600 பொருளுக்கு ₹3000 தான் பே பண்ண போறோம். ₹600 நம்ம பாக்கெட்ல மீதி. இதுதான் டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு சொல்ல வரோம். நம்ம பாக்கெட்ல மீதி இருந்தது. அது மட்டும் இல்லாத 10% ஆஃபர் நம்மளுக்கு ஒரு ₹300 பொருள் ஃபாஸ்டா மூவ் ஆகிற பொருள். இந்த ₹300 பொருள் வந்து ஏதோ ஒரு மூலையில போட்ட பொருள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அன்றாட வாழ்க்கையில யாரெல்லாம் ஃபாஸ்டா மூவ் பண்றாங்களோ ஃபார் லைக் டீ, ஷாம்பு, சோப்பு, பேஸ்ட் இதை போல பொருள் தான் நம்மளுக்கு ஆஃபர்ல தந்துட்டு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடைக்காரன் ஏதோ ஒரு ஆஃபர் வச்சானாக்கா அந்த கடையில் எது நிறைய மூவ் ஆகாம இருக்கோ, எது மூலையில் இருக்கோ, எது ஸ்டாக் இருக்கோ அந்த பொருளை மட்டும் தான் ஆஃபர் வைப்பாங்க. ஆனா நம்ம கம்பெனி எது அதிகமா மூவ் ஆகுதோ, எது அதிகமா மக்கள் விரும்புறாங்களோ அந்த பொருளை ஆஃபர் வச்சிருக்காங்க இந்த இடத்துல. கிளியரா லீடர்ஸ். ஸோ இந்த ₹300 ஆஃபர் கிடைக்கும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாத நம்ம 5% இருந்தாலும் நம்மளோட போனஸ் நம்ம அக்கௌண்ட்ல ஒரு ₹100 ஆட் ஆகும். இப்படி பார்க்கும்போது நம்மளோட டோட்டல் பெனிஃபிட் ₹1000. பொருள் மூலமாகவும் காசு மூலமாகவும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வருமானம் ₹1000. எப்ப ஒரு ₹3000 பொருள் வாங்கி 100 பி பண்ணும்போது இது முதல் மாசம். செகண்ட் மாசம் கூட ஆவரேஜா இதே பொருள் தான் நம்ம வீட்டுக்கு தேவைப்படும். எல்லாமே அழியக்கூடிய பொருள், கரையக்கூடிய பொருள், யூஸ் பண்ற பொருள். ஸோ செகண்ட் மந்த் நம்ம வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருள் இதே அமௌண்ட் வாங்கும்போது நம்மளுக்கு அந்த 100 பி கிடைக்கும் சிஎன்சி ஆஃபர்ல. ஸோ அந்த இடத்துல இதே போல பெனிஃபிட் ₹1000 கிடைக்கும் நம்மளுக்கு. தேர்ட் மந்த் கூட சேம் இதே போல தான் நம்மளுக்கு ₹3000 பொருள் வாங்குவோம். ₹600, ₹300 பிளஸ் ₹100 டோட்டலா பார்த்தோம்னா ₹1000 கிடைக்கும். ஃபோர்த் மந்த்ல அதை ₹300 ஆஃபர் ₹3000 வாங்கும்போது ₹600, ₹300, ₹1000 இப்படி ₹1000 கிடைக்கும். இந்த இடத்துல பாத்தீங்களா நீங்க டோட்டலா உங்களுக்கு 4 மாதம் செலவுன்னு பார்க்கும்போது ₹3000, ₹3000, ₹3000, ₹3000, ₹12000 ஆகும். உங்க வீட்டுக்கு வரக்கூடிய வருமானம் ஒவ்வொரு மாதமும் ₹1000, ₹1000, ₹1000, ₹1000, ₹4000 வந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு பியூட்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி யாரெல்லாம் தொடர்ச்சியா ஒரு ₹3000, ₹3000, ₹3000 4 மாதங்கள் 100 பி வாங்குறாங்களோ அவங்களுக்கு 5th மந்த் அவங்க வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருளை வாங்கும்போது ₹1 கூட பாக்கெட்ல போட்டுன்னு போவே தேவையில்லை. அவங்க வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருள் கிட்டத்தட்ட எம்ஆர்பி ரேட்ல ₹3000, அதாவது டிபி பிரைஸ பார்த்தோம்னா ₹2515 வவுச்சர் மூலமா நம்ம வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருள், நாம கேட்ட பொருள், நம்மளுக்கு இஷ்டமான பொருள் எதுவான எடுத்துக்கலாம் லீடர்ஸ். 350 பொருள். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இது வந்து 14ஆம் தேதி வரை தானே இந்த ஆஃபர் வாங்குறோம் நாம. ஆனா 15ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ள யாரெல்லாம் 14ஆம் தேதி உள்பட்டு 100 பி வாங்கியிருப்பாங்களோ அவங்க 15லேருந்து 27ஆம் தேதி உள்ள மறுபடியும் அவங்க வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருளை வாங்கும்போது ஒவ்வொரு பிவிக்கு ₹4 வவுச்சர் மூலமா எக்ஸ்ட்ரா போட்டு தராங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளியரா? இந்த 5வது மாசம் நான் சொன்ன அந்த ₹3000 பொருள் ஃப்ரீன்னு சொன்னல்லவா, அந்த இடத்துல நீங்க 15ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்ட்ரா பொருள் வாங்க அதே ₹3000 பொருளை ₹3000 வவுச்சரை வந்து நீங்க டபுளா கூட மாத்திக்கலாம் லேடர்ஸ். எவ்வளவுதான் வர வச்சுக்கலாம். ஈச் 1 பிவிக்கு ₹4 எக்ஸ்ட்ரா வவுச்சர் மூலமா தரும் நம்ம கம்பெனி. ஸோ அப்படி பார்க்கும்போது யூஸ் நம்ம பெனிஃபிட்ஸ் அடிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டோட்டலா பெனிஃபிட் பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்க்கும்போது ₹6515 ஆவரேஜா ₹2515 போட்டோம்னா அது ₹3000 எம்ஆர்பி ரேட்ல போட்டோம்னா கிட்டத்தட்ட ₹7000 பெனிஃபிட்ஸ். அது நம்ம 15ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் எதான நம்ம பிவி ஆட் பண்ணும்போது அது இன்னும் எக்ஸ்ட்ராக மாறும் ஃப்ரெண்ட்ஸ். கிளியரா? ஸோ இது மூலம் பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த அளவு பெனிஃபிட்னு கிட்டத்தட்ட 55%லிருந்து 60% பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் 55%னா ஒரு எம்ஆர்பி ₹100 பொருளை நம்ம வாங்கும்போது ஸோ ₹45 தான் நம்ம இந்த இடத்துல கிடைக்கிற பொருள் நம்மளுக்கு. அது 60% பெனிஃபிட் அடிச்சிங்களா ₹40 தான் நீங்க வாங்குற போல ஒவ்வொரு ₹100. கிரேட் லீடர்ஸ். தேங்க்யூ, விஷ் யூ வெல்த் லீடர்ஸ். இந்த சான்ஸ் தந்த வெங்கடேஷ் சாருக்கு அண்ட் சௌஜன்யா மேடத்துக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், விஷ் யூ வெல்த்.